மற்றவர்களை காட்டிக் கொடுக்காதிருப்போம். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் என்னும் விவிலிய பகுதி இன்று நமக்கு தரப்படுகிறது. இறைமகன் இயேசு இந்த மண்ணுலகில் மனிதனாக 33 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையை நிறைவு செய்யும் நாட்கள் நெருங்கி வருகிறது. எத்தனையோ புதுமைகளையும் தத்துவங்களையும் சமூக சீர்திருத்தங்களையும் செய்து மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்தவர் இயேசு. அவர் மனித மனங்களில் மண்டி கிடந்த கலைகளை நீக்கி மக்களை இறை வழியில் செல்ல வைத்தார். பாவ வழிகளை அழிக்க பாடுபட்டார். உலக மக்களின் பாவங்களை போக்கவே இம்மண்ணுலகில் மனிதனாக பிறந்தேன். என் அரசு நிலையானது, அதற்கு அழிவே இல்லை. அன்பு, சமாதானம், சகிப்புத்தன்மை ஆகியனவே மனித வாழ்வின் அஸ்திவாரம் என்று போதித்ததுமல்லாமல் வாழ்ந்து காட்டியவர். ஆனால் மூர்க்க குணம் கொண்ட யூதர்கள் இயேசுவின் போதனையை ஏற்க மறுத்துவிட்டனர். மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான யூதர்களும் பரிசேயர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை கொலை செய்ய சதி திட்டங்களை தீட்டினார்கள். நீங்களும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்ற இயேசுவின் போதனைகள் இந்த நிகழ்விலே நிறைவேறுவதை பார்க்கிறோம். யூதாசு ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை புறக்கணித்து 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்டு அடிமையாகிவிட்டான். பணத்துக்காக இயேசுவையும் இயேசுவின் மதிப்பீடுகளையும் காட்டிக் கொடுத்து வாழ்பவர்கள் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் பணத்தின் மீது அதிக ஆசை கொள்கிறோமோ, பணத்துக்காக பாவத்தை குற்றங்களை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறோம். நாம் இயேசுவை காட்டிக் கொடுத்தாலும் மறுதளித்தாலும் அவரை விட்டு பிரிந்தாலும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மாறாக அவர் நம்மை என்றும் தம் குழந்தைகளாகவே வாழ்விக்கின்றார், வழிநடத்துகின்றார். இயேசுவின் வாழ்வு நம்மிடம் இருக்கிறதா? நாம் வாழும் சமூகத்தில் மற்றவர்களை நம்மிடம் பழகுபவர்களை நாம் எத்தனை முறை இடறி தள்ளி இருக்கின்றோம், நிந்தனை செய்திருக்கின்றோம், மறுதளித்திருக்கின்றோம், காட்டிக் கொடுத்திருக்கின்றோம், தள்ளி விட்டிருக்கின்றோம், தவிக்க விட்டிருக்கின்றோம், ஒடுக்கி இருக்கின்றோம், ஒதுக்கி இருக்கின்றோம். பணத்துக்காக, உலக இன்பங்களுக்காக மற்றவர்களை காட்டிக் கொடுக்கும் அவல நிலையிலிருந்து நம்மை காத்துக் கொள்வோம். இறையோடு இறையருளுக்காய் காத்திருப்போம்.